ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது எஸ்எல் கிர்லோஸ்கர் அவர்களுடைய உருவப்படம் பொறித்த இந்த அஞ்சல் தலையை 2003ஆம் ஆண்டு நமது இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ₹5. எஸ்எல் கிர்லோஸ்கர் அவர்களை பற்றி நம்ம சொல்லணுண்டாக்கா அதிக நேரம் எடுக்கும். சாந்தனு ராவ் லட்சுமண் ராவ் கிர்லோஸ்கர் குழுமத்துடைய விரைவான வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த ஒரு இந்திய தொழிலதிபர் இவர். எஸ்எல் கிர்லோஸ்கர் குழுமத்துடைய கிர்லோஸ்கர்வா என்ற நகரத்தை நிறுவிய லட்சுமண் ராவ் கிர்லோஸ்கரின் மகனாவார். எஸ்எல் கிர்லோஸ்கர் மாசாசூசெட்ஸின் கேம்பிரிட்ஜில் உள்ள MITயில் இயந்திர பொறியியலில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்காங்க. MITயில் பட்டம் பெற்ற முதல் இந்தியர்களில் இவரும் ஒருவர். அதே நேரத்தில் அமெரிக்க இராணுவத்தில் ரிசர்வ் அதிகாரமும் இருந்திருக்காங்க. 1940ஆம் ஆண்டு எஸ்எல் கிர்லோஸ்கர் இயந்திர கருவிகளை உற்பத்தி செய்வதற்காக மைசூர் கிர்லோஸ்கர் லிமிட்டெடை நிறுவியிருக்காங்க. 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு கிர்லோஸ்கர் குழுமம் எஸ்எல் கிர்லோஸ்கரின் தலைமையான அந்த கம்பெனியை வேகமாக வளர்த்து 1946ஆம் ஆண்டு முறையே பெங்களூர் மற்றும் புனேயில் கிர்லோஸ்கர் எலக்ட்ரிக் கம்பெனி என்று ஆயில் இன்ஜின் கம்பெனி லிமிட்டடை நிறுவியிருக்காங்க. இவ்வாறு அவங்களுடைய கம்பெனியை பல்வேறு வகையில் உருவாக்கம் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு இந்தியாவுடைய உயரிய விதான பத்மபூஷன் விருதும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.